வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். தேசிய பஞ்சாயத் ராஜ் தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அனைத்து குடிமக்களுக்கும், குறிப்பாக நாடு முழுவதும் உள்ள பஞ்சாயத் ராஜ் நிறுவனங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் நிர்வாகிகளுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பஞ்சாயத் ராஜ் என்பது அடிமட்ட ஜனநாயகம் என்றும், கிராமப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதில் பஞ்சாயத் ராஜ் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்றும் தமது சமூக ஊடக பதிவு ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்க மாநில சட்டமன்ற தேர்தலின் முதற்கட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க வகையில் வாக்களித்த அம்மாநில வாக்காளர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தின் வரலாற்றிலேயே மிகவும் அமைதியான மற்றும் பாதுகாப்பான வாக்குப்பதிவை உறுதி செய்ததற்காக தேர்தல் ஆணையத்திற்கும், ஆயுத காவல் படைகள் மற்றும் மேற்கு வங்க காவல்துறையினருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் கடும் வெப்ப அலை நிலவும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், கேரளா மற்றும் மாகே பகுதிகளில் கடும் வெப்பம் நீடிக்கும் என்றும், கடலோர மாவட்டங்களான கோவா, தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சூடான மற்றும் ஈரப்பதமான வானிலை நிலவும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்சு விமான நிலையங்கள் வழியாக பயணிக்கும் இந்தியர்களுக்கான விசா இல்லா பயண சேவை நடைமுறைப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை இந்தியா வரவேற்றுள்ளது. நேற்று மாலை புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்த முடிவு இந்தியாவிற்கும் பிரான்சிற்கும் இடையிலான நீட்டித்த கூட்டாண்மையை பிரதிபலிக்கிறது என்று கூறினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.